பார்வதிபதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம், புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். சுராச்சாரியாஜ வித்மகே சுரஸ்ரேஷ்டாஜ தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய ஆத்ரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், எம்ஏ அஸ்ட்ராலஜர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நமது ஆத்ரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக குரு பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நவக்கிரகங்கள் 9 உங்களுக்கெல்லாம் தெரியும். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்ரன், சனி, ராகு, கேது. அதே மாதிரி ராசிகள் 12: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கெல்லாம் எப்படி வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு சொந்த வீடுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். இந்த 12 ராசியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு ராசிகள் சொந்த வீடு. அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் சொந்த வீடு இருக்குன்னா வாழ்நாள் முழுவதும் பிறந்ததிலிருந்து யாரும் சொந்த வீட்டிலேயே இருக்கிறது இல்லை, பல வேலைகளாக வெளியில் போகிறோம். அதே மாதிரியே இந்த உலகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய கிரகங்கள் அவங்க சுற்றி வந்துட்டே இருந்தால்தான் உலகம் நிர்வாகம் பண்ணப்படும், உலகத்தில் எல்லாமே நடக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ராசியை விட்டு ஒரு கிரகம் மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர். இந்த பெயர்ச்சிக்கு கால அளவுகள் உண்டு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு அளவு. சூரிய பகவான் 1 மாதம், சந்திரன் 2.5 நாள், செவ்வாய், புதன், சுக்கிரன்லாம் 40-45 நாள், சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்குவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேஷராசியில் 1 வருடம் தங்கி ரிஷபராசிக்கு போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது இப்போ வந்தாச்சு. அதுக்கு பேர் தான் குரு பயிற்சி. அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு என்னைக்கு போகிறார், அப்படி போகிறதுனால இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் மாலை 5:10 ஸ்ரீ குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது 1/5/2024 புதன்கிழமை சாயந்தரம் 5:10 குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. அப்போது இந்த குரு பயிற்சியின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ராசிகளும் உண்டு, தீய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளும் உண்டு. அப்போது நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் பார்த்தால் இந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட நூல்கள், ஜோதிட சிந்தாமணி, ஜோதிட களஞ்சியம், இப்படியெல்லாம் பலவிதமான நூல்கள் இதிலெல்லாம் இருந்து எடுத்து அவர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பலாபலன்களை தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். அப்போது அந்த பலாபலன்களில் பார்த்தோம்னா நன்மை தரக்கூடிய பலாபலன்களும் வரலாம், சில ராசிகளுக்கு தீய பலாபலன்களும் வரலாம். அப்போ அந்த தீய பலாபலன்கள் வரக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இந்த இடத்துல எழும். உங்களுக்காக வேண்டி, நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக வேண்டி நான் அந்த குரு பயிற்சி என்று நமது ஆலயத்தில் குரு பகவான் சிறப்பு யாக வழிபாட்டு பூஜைகளை ஏற்பாடு செய்துள்ளோம். அதாவது 1/5/2024 குரு பயிற்சி டைமில். அப்போ இந்த தீய பலாபலன்களை உடையவர்கள் அவசியம் இந்த பரிகார பூஜைகளில் கலந்து, சங்கல்பத்தில் கலந்து ஹோம பிரசாதத்தை பெற வேண்டும். அதற்கு ஆத்ரேயா தொலைக்காட்சி நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய அலைபேசி எண்ணை நான் தெரிவிக்கிறேன். அந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி, வீட்டு அட்ரஸ் அனுப்பணும். அதே நம்பரில் கூகுள் பே, ஃபோன்பேயில் ரூபாய் 251 250 செலுத்தி முன்பதிவு, அதாவது இந்த குரு பயிற்சி பூஜைக்கு முன்பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா நாள் கம்மியாக இருக்குது. நீங்கள் பண்ணிட்டால்தான் உங்கள் பேர் நட்சத்திரத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி நாங்கள் ஹோமங்கள் பண்ண முடியும். ஆகவே இந்த குரு பயிற்சியில் தீய பலாபலன்கள் உடைய ராசிகள் கண்டிப்பாக பரிகாரத்தில் கலந்துட்டு இந்த 1 வருட காலம்
குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்து விடுபட்டு சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி, அது போக நான் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இந்த கோச்சார பலாபலன்கள் தான். கோச்சாரம் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள். அதாவது மேஷராசியில் பல கோடி பேர், ரிஷபராசியில் பல கோடி பேர், ரிஷபம் மிதுனத்தில் பல கோடி பேர், இப்படி 12 ராசியிலும் பல கோடி பேர் பிறந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் உண்டான ஒரு பொதுவான பலன்களை தான் நான் சொல்ல முடியும் இந்த பயிற்சிகளில். அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும். அதில் குரு பகவான் பக்க பலமாக அருமையாக இருந்தால் இந்த கோச்சார பலன்களில் வரக்கூடிய தீய பலன்கள் நமக்கு எதுவும் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும்னா சொந்த ஜாதகம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறது நல்லது. எப்போவுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி பெயர்ச்சி காலங்களில் பொதுவாக அதிகமாக ஒரு ராசியில் தங்குறது யாருன்னு பார்த்தா சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருடம். இந்த 4 பெயர்ச்சி டைம்லையுமே நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், நல்லதும் கூட. இப்போ இந்த சொந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்தும் முழு பலாபலங்களையும் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, நான் தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக, குரு பயிற்சி பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது, நன்மை தீமைகள் எப்படி இருக்குது, நம்ம கடகராசிக்கு என்னென்ன நன்மை தீமை நடக்கப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவில். அதாவது வருகின்ற 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:10 ஸ்ரீ குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பிரவேசமாகிறார், பயிற்சி ஆகிறார். அதன் மூலம் நம்ம ராசிக்கு இவ்வளோ நாளாக 10ஆம் இடத்துல இருந்தார் குரு பகவான். 10லே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தார். 10ஆம் இடத்துல இருந்துட்டு உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதில் எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இப்போ 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது என்னென்ன நன்மை தீமைகளை செய்வார் என்பதை நமது 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கார். இதெல்லாம் இந்த பலன்கள்லாம் நான் சொல்லலை, நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும். அவர் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காரோ, ஜோதிட அரிச்சுவடி, விவேக சிந்தாமணி, ஜோதிட களஞ்சியம், இந்த மாதிரி நிறையா நூல்கள் எடுத்து தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த சித்தர் பாடல்களில் என்ன சொல்லியிருக்கார், 11 குரு வந்தால் இப்படி இருக்கும். இப்போ கடகராசிக்கு 11 குரு வரும்பொழுது என்ன நன்மைகள் நடக்கும், என்ன தீமைகள் நடக்குங்கிறத பார்க்குறோம். அப்போது அவர் பாடலை பார்க்கலாம். பாரப்பா குருவேதான் 2 5 பரிவாகும் நவத்தோடு 11 தான் சீரப்பான் என்ற பலன் செப்பக்கேளு. சிவிகையோடு கரி பரி கல்யாணம் கூடும். நேரப்பா பூஷணமும் மறையோர் நேயம் நிலையாகும். அரசருடன் பேட்டி காணும் கூறப்பா சுகமெல்லாம் கொடுக்கும். மெத்த குடும்பம் அது செழிக்கும் கீர்த்தி ஓங்கும் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் பாடியிருக்கார். அதாவது குரு பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தால் இன்னென்ன பலன்கள். சிவிகையோடு, சிவிகைனா பல்லாக்கு, பல்லாக்கில் வச்சு நம்மளை கரி பரி கல்யாணம் கூடும். யானை, கரினா யானை, பரினா குதிரை, குதிரைப்படை, யானை இவையெல்லாம் முன்னாடி போக நம்மளை பல்லாக்கில் வச்சு திருமண பாக்கியம் அப்படிங்கிறத கொடுப்பார். நேரப்பா பூஷணமும், பூஷணம்னா அணிகலன்கள், தங்கம், வெள்ளி, நவரத்னங்கள் இதெல்லாம் கிடைக்குமா. மறையோர் நேயம் நிலையாகும், நியாயம், தர்மம் இதெல்லாம் காப்பாற்றுவீங்க. அரசருடன் பேட்டி காணும், ராஜாவுக்கு சமமாக உட்காந்து அவர்கிட்ட பேசலாமா. எப்படி 11 குரு வந்தால் இந்த பாடலினுடைய அர்த்தம், அரசருடன் பேட்டி காணும், ராஜாவுக்கு சமமாக உட்காந்து பேசக்கூடிய அமைப்பு. கூறப்பா சுகமெல்லாம் கொடுக்கும், எல்லா சுகத்தையும் கொடுப்பாராம் குரு பகவான். ஏன்னா கடந்த ஆண்டு பயங்கர கஷ்டப்படுத்தியிருப்பார், இப்போ சுகத்தை கொடுக்குறார். மொத்த குடும்பமும் செழிக்குமா, உங்களால் உங்கள் குடும்பமே செழிக்கும். கீர்த்தி ஓங்கும், நம்மளுடைய புகழ் 8 திக்கும் பரவும், நம்மளுடைய புகழ் பரவும். இதுதான் இந்த பாடலினுடைய விளக்கம். இதுக்கப்புறம் விரிவுரை அப்படிங்கிறத சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தால், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத ஏற்படுத்துவாராம். தனக்கென ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி தருகிறார், தனக்கென ஒரு மரியாதை, நமக்குன்னு ஒரு போஸ்டிங், நமக்குன்னு ஒரு இடம்,
நமக்குன்னு ஒரு ஸ்தானம், நமக்குன்னு ஒரு மரியாதை, இதெல்லாம் கிடைக்கும். கல்வி, பணம், பொருள், வாகனம் இவை ஏற்படும். கல்வித்துறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெருத்த கல்வி, உயர்ந்த கல்வி, ஞானம். கடைசி பெஞ்சில் இருந்தவெல்லாம் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு வருவான். ஃபஸ்ட் ரேங்க், ஃபஸ்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் அமைப்புகளை கொடுப்பார். கல்வித்துறை சிறந்து விளங்கும். பணம், பொருள், வாகனம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக உயரும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார அமைப்பு உண்டாகும். வாகனங்கள் வாங்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கி மகிழலாம். எல்லா காரியங்களும் நிறைவேறும். என்னென்ன நினைக்கிறீங்களோ அனைத்து காரியங்களும் நிறைவேறும். பாக்கியவான்னு போட்டிருக்காரு, எல்லா பாக்கியங்களையும் பெறலாம். தனதானியம், தானியங்கள், பொருள், பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் இவையெல்லாம் ஏற்படும். புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்துவாராம். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். தன்னால் நோய் நொடியில் ஏதாவது ஒரு நோய், பிரச்சனை, மருத்துவ செலவு இப்படிலாம் இருந்து வந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியம், உடல் நலம் சீராகும். தனவான், லாபம் ஏற்படும். செய்தொழிலில் லாபங்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி, எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி ஏற்படுமாம் கடகராசிக்கு. கடந்த காலத்தில் இழந்த பொருள், பதவி, கௌரவ இழப்பு இவைகளை மீண்டும் எட்டி பிடித்து விடுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கார். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்த பொழுது இழந்த பணம், பொருள், மரியாதை இவையெல்லாம் திரும்ப கிடைக்குமா. அயல்நாட்டு பிரயாணம் ஏற்படும். சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்திலும் வெற்றியை சாதிக்கலாம். கடகராசியில் யாராவது விளையாட்டுத் துறையில் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டில் நீங்கள் சாதனையாளர்களாக விளங்கலாம். உங்களுடைய பெயர் அனைவருக்கும் தெரியக்கூடிய அளவு, விளம்பரப்படுத்துகிற அளவு நீங்கள் உங்களுடைய விளையாட்டில் சாதித்து காட்டுக்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தும். வெற்றி கிடைக்கும். தரமான கல்வி கிடைக்கும். பறிபோன பதவி மீண்டும் கிடைக்கும். அதாவது 10ஆம் இடத்துல குரு இருந்ததுனால கண்டிப்பாக பதவி பறி போயிருக்கும். 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான். அப்படி கெடுத்த பதவி, போன பதவி இவையெல்லாம் மீண்டும் நம்மளை கூப்பிட்டு நீங்களே வாங்க, நீங்கள் தான் அந்த போஸ்ட்டு கரெக்டான ஆள், நீங்கள் இருந்தால் தான் அது சரிப்பட்டு வரும், அப்படியெல்லாம் பறிபோன பதவி மீண்டும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும். சகல காரியங்களும் அனுகூலங்கள் உண்டாகும். தாயார் வழி சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. தாயார் உடல்நலம் சீராகும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் கடகராசிக்கு ஏற்படுது. எனவே கடகராசி நேயர்கள் இந்த ஆண்டு குரு பகவானுடைய திருவருளால் சகல சௌபாகியங்களும் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல குரு பகவானை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.